நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். என் விழிகளை நான் மூடிய மறுகணமே சிருஷ்டியில் நினைவனைத்தையும் நான் மறந்த காலம் ஒன்று உண்டு. என் மனதை ஒருநிலைப்படுத்த நான் பிரயத்தனத்தில் ஈடுபட்டதில்லை. சங்கடங்கள் எத்தனை சிக்கல் பொருந்தியதானாலும் எனது கவனம் சிதறியதில்லை. எனினும் இன்று விழிகளை மூடினால் இவ்விதம் பதட்டம் ஏற்படுவது ஏன்? கணேசனும் கார்த்திகேயனும் திரும்பவில்லை. அசோக சுந்தரியும் துன்பம் கொண்டாள். பார்வதி கூறுவதும் சரியே. நீ உனது அதிகாரங்களை நிலைநிறுத்த வேண்டும். உன் மீது அளவற்ற அன்பு கொண்டவள். உனக்காக உன் குடும்பத்திற்காக அவள் செய்திருக்கும் தியாகங்கள் அநேகம். எனினும் என்றும் அவள் உணர்ச்சிகளை புரிந்து கொள்ள நீ முயலவில்லை. அவளோ உன் குடும்பம் சிதறாமல் இருக்க செய்யாத முயற்சிகளே இல்லை. நீ அளித்ததெல்லாம் துன்பமே இல்லை. என்றும் பார்வதிக்கு வேதனை அளிக்கும் எண்ணம் எனக்கு இல்லை. உகந்தவைகளை மட்டுமே நான் செய்தேன். உகந்தவை என்னும் வார்த்தையில் அர்த்தம் அநேகம் மறைந்தவர். ரகஸ்தனான நீ சித்தனின் வாழ்வை பின்பற்ற இயலாது. இரு வாழ்க்கைக்கும் வெவ்வேறு வரம்புகள் உள்ளன. நீ வாழ்வை பாகுபடுத்தினால் கிரகஸ்தனாக கடமையாற்றவும் இயலாது, சித்தனாகவும் இயலாது. குடும்பம் உருவானால் சித்தன் மறைவானா? தியானத்தில் ஆழ்ந்த நான் தவிப்பில் ஆழ்ந்ததில்லை. மனதை ஒருநிலைப்படுத்த தவறியதும் இல்லை. எனினும் எனது இந்த தனிமை என் முழுமையற்ற தன்மையை எனக்கு உணர்த்துவது ஏன்? ஏனெனில் சித்தனான உன்னை குடும்பப் பற்று அதிகம் பற்றியது. பார்வதிக்கு இருந்த கவலைகள் தற்போது உன்னையும் பீடித்துள்ளன. சதியை மணமுடித்த பின்னர் துவங்கிய உனது பிரமை தற்போது பூர்த்தி அடைவதையே நீ உணர்கிறாய். இதன் வாயிலாக சித்தனான நீ முழுமையான கிரகஸ்தனாக உருவெற்றார். சுவாமி, பார்க்கடல் நிலை தடுமாற காரணம்? சுவாமி, நீரின் அளவும் குறைய காண்கிறேன். என்ன நிகழ்கிறது? இது போன்று இங்கு என்றும் நிகழ்ந்ததே இல்லையே. எனினும் புன்னகைக்கிறீர்கள். தேவி, அங்கு காணுங்கள்.
நமது கணேசனா? இருப்பினும் இவ்வாறு அவன் செய்ய காரணம் என்ன? கணேசா, தம் இருவரையும் அடியவன் வணங்குகிறேன். பெரும் சங்கடத்தில் உள்ளேன். எம் தமையனை கைலாயம் அழைத்து வருவேன் என எனது அன்னைக்கு வாக்களித்துள்ளேன். எனினும் தமையன் அதற்கு உடன்பட மறுக்கிறார். அவருக்காக காத்திருந்து காத்திருந்து எனக்கு பசி மேலிடுவதும் சகஜம் அல்லவா? அச்சமயம்தான் உங்களிடம் உதவி கேட்கும் எண்ணம் உதித்தது. இங்கு என் பசியையும் நான் தனித்துக் கொள்ளலாமே. இப்பார்க்கடலது நீர் மிக அற்புத சுவை கொண்டது மாமா அவர்களே. இதை அருந்திய பின் எனது பசி மேலும் அதிகரிக்கிறது. இச்சமயம் பார்க்கடல் முழுவதையும் பருக தோன்றுகிறது. எனில் கணேசா, திருப்பார்க்கடலினை காத்துக் கொள்ளும் எண்ணம் எனக்கு இருந்தால் உடன் கார்த்திகேயனை அமைதிப்படுத்த யுக்தி தேட வேண்டும். இல்லையா? சரியாக கூறினீர்கள். அதை தாம் சாதிக்க இயன்றால் என்னால் மீண்டும் கைலாயம் திரும்ப இயலும். அங்கு உறுதியாக எனக்காக அன்னை மோதகங்கள் தயாரித்திருப்பார்கள். ஆகட்டும் கணேசா. கார்த்திகேயனை அமைதிப்படுத்த என் மருகனான உனக்கு அவசியம் உதவுவேன். மாமன் இல்லத்திலிருந்து மருகன் என்றும் நிராசையோடு திரும்புவது சாத்தியமல்ல. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சுட்டெரிக்கும் பார்வை ஏன்? நான் வந்தது தமது சங்கடத்தை அதிகரிக்க இல்லை. ஏகாந்தத்தில் அமர்ந்து தாம் சோர்வடைந்திருப்பீர்கள் என்று எண்ணியே வந்தேன். உடன் துணைக்கு நமது மாமா அவர்களையும் அழைத்து வந்தேன். சற்று நேரம் தாம் எங்களோடு அளவலாவ இயலுமே. இதனால் உள்ளத்தில் சுமையும் சற்றே குறையலாம். இல்லையா மாமா அவர்களே?
என் குற்ற உணர்விலிருந்து விடுபடும் மார்க்கத்தை நான் கண்டறியாத மட்டும் எனது மனச்சுமை குறையாது. மார்க்கம் புலப்படும் கார்த்திகேயா. எனினும் உனது குற்ற உணர்ச்சிக்கான காரணத்தை நீ உணர்ந்தால்தான் அதிலிருந்து முக்தி பெறலாம். என் குடும்பத்திற்கு நான் துன்பம் விளைவித்ததே எனது குற்ற உணர்விற்கான காரணம். இல்லை, உன் குற்ற உணர்விற்கான அடிப்படையை தற்போதும் நீ உணர மறுக்கிறாய். விளங்கவில்லை. தாரகாசுரன் தாரகாசுரனா? ஆம் கார்த்திகேயா, தாரகாசுரன். சிருஷ்டியின் நன்மை கருதியே தாரகனை நீ வதம் செய்தாய். சாமானியத்தில் ஓர் பாபியினை வதம் செய்வதனால் தோஷங்கள் ஏற்படாது. எனினும் தாரகன் சிறந்த சிவபக்தனும் ஆவான். ஆகையினால் பக்தன் ஒருவனை வதம் செய்த தோஷத்தை நீ அறியாமல் ஏற்றாய். அக்காரணத்தினால் உன் புத்தி தடுமாற்றம் கொள்கிறது. கார்த்திகேயா, சத்தியம் அறிய மாட்டாய். எனினும் தாரகனை வதைத்த குற்ற உணர்வு உனது சிந்தனைகளில் பாதிப்பை விளைவிக்கிறது. அச்சிந்தனைகளே உனது செயல்பாடுகளையும் உன் கர்மாக்களையும் கட்டுப்படுத்துகின்றது. அந்த பாதிப்பின் விளைவினால் உனது ஹிருதயத்தில் கணேசன் மீது விரோதமும் பொறாமையும் உருவானது. தந்தையின் பக்தனது வதம் இதனை குறித்து நான் என்றுமே சிந்தித்ததில்லையே. இந்த தோஷத்திலிருந்து முக்தி பெற மார்க்கம் இல்லையா? நிச்சயம் உள்ளது. மார்க்க தரிசனம் அளியுங்கள். அவ்வழியில் நடக்க பிரயத்தனிக்கிறேன். எனது தோஷத்திலிருந்து விடுபட்ட பின்னர் குற்ற உணர்விலிருந்து முக்தி பெறுவதும் அவசியம். செய்ய வேண்டியது என்ன? பிராயச்சித்தம். மகாதேவரை தியானிக்க யோகத்தையும் கைக்கொள்வது சாத்தியம். எனினும் அது சாமானியர்களுக்கே. எவர் முக்தியோடு யோக சித்தியும் விரும்புகிறார்களோ அவர்கள் சிவலிங்கத்தை ஆராதித்து வழிபட வேண்டும். ஆகையால் நீ சிவலிங்கத்தை ஸ்தாபித்து மகாதேவரை ஆராதனை செய்ய வேண்டும். இதனினும் எளிமையான உத்தமமான உபாயம் வேறு ஏதும் இல்லை முருகா. அவ்விதமே செய்கிறேன். தந்தையின் பக்தனை மாய்த்ததற்கான பிராயச்சித்தம் மட்டுமல்ல, என் சோதர சோதரிக்கு துன்பம் விளைவித்ததால் என் அன்னை தந்தைக்கு நான் அளித்த வேதனைக்கும் இது பிராயச்சித்தமே.
தமது உள்ள தவிப்பை ஐயமின்றி தெளிவுற உணர்ந்தவள் நான். எனினும் இனி தாமும் எனது தவிப்பினை உணர்தல் அவசியமானது. நான் நன்கு அறிவேன் சுவாமி. இந்த மழையானது தமது உள்ளத்தில் உற்பத்தியாகும் வேதனையின் பிரதிபலிப்பே. அவ்வேதனையை தாம் பிறரிடம் மறைத்து பாதுகாக்கிறீர்கள். அது புலப்பட அனுமதிப்பதே இல்லை. எனினும் நான் என்ன செய்வது? அதனை சகிக்கும் ஆற்றல் எனக்கு இல்லையே. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். தன் கணவனை இவ்விதத்தில் நடத்துவது சிருஷ்டியில் எந்த மனைவிக்கும் சோபை அளிக்க இயலுமா? எனது செயலானது மன்னிப்பு வேண்டவும் யோக்கியதையற்றது என அறிவேன். எனினும் தயை கூர்ந்து என் வேதனையையும் உணர முற்படுங்கள். தம்முடன் ஒரு புதிய சிருஷ்டியினை நிர்மாணிக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு என் தாய் தந்தையை பிரிந்து வந்தேன். ஒரு குடும்பத்தை தம்மோடு இணைந்து உருவாக்க எண்ணினேன். இருப்பினும் அதற்கு எனது பிரயத்தனம் மாத்திரமே போதுமானதல்ல. ஆம் சுவாமி, நமது குடும்பம் பரிபூரணத்துவம் அடைவதற்கு தம்முள் உரையும் சித்தனான சிவனை தாம் துறக்க வேண்டும். தமது குடும்பத்திற்கு தாம் நிறைவேற்ற வேண்டிய கடமைகளை தாம் செய்து நான் காண விரும்புகின்றேன். கைலாயமே சிருஷ்டியின் கேந்திரமாகும். கைலாயத்தில் சுடர்விடும் ஒரு தீபத்தால் அண்ட சராசரங்களிலும் ஒளிமயம் நிறைகிறது. அதனைப் போலவே இந்த கைலாயத்தில் உறையும் ஒரு குடும்பத்தின் பூரணத்துவமானது மற்றும் இன்பம் ஒரு முழுமை பெற்ற சமுதாயம் அமையவும் வழிவகுக்கும்.